சிம்பிளா, ஈஸியா 15 வகையான ஓணம் சദ്യ ரெசிபீஸ் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு பருப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவியல். இதுக்கப்புறமா ஓலன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். பீட்ரூட் தோரன். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல பொரியல்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா ரசம். அதுவும் கேரளா ஸ்டைல். இதுக்கப்புறமா வந்து சர்க்கரை வரட்டி. எல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பாயாசம், சேமியா பிரதமன், ஜவ்வரிசி பிரதமன் எது வேணாலும் சொல்லலாம். ட்ரெடிஷ்னலான ஒரு சாம்பார். அதுக்கப்புறமா உள்ளி தீயல் வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறமா வாழைக்காய் மெழுகு பிரட்டி, எரிசெரி, அதுக்கப்புறமா காளான், அடப்பிரதமன் சிம்பிளாவும் இன்ஸ்டன்ட்டாவும் பண்ணலாம். பீட்ரூட் பச்சடி, அதுக்கப்புறம் பிக்கிள். இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து உப்பு. சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஓணம் சദ്യ ரெசிப்பியில் முதல்ல பருப்பு கறி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைஸாக இருக்கட்டும், மில்லட், சப்பாத்திக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். குழந்தைகளுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். நல்ல சூடான சாதத்தில் இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யோ தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு குக்கரில் 1 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் மணம் வரணும், அவ்வளோதான். இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட துவரம்பருப்பு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு இல்லைன்னா. ஸோ இது வறுத்து வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வறுத்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதிலே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து இப்போது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடி கூட போட்டுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம், இஞ்சி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். மத்து இருந்ததுனா கூட இதில் மசிச்சு விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விடதை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு மேலே ஓவராக நீங்கள் கொதிக்க விட வேணாம். இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் தேவைப்படுதுன்னா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்டலாக கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். தேங்காய் எண்ணெயில் ஒரு சிலது நம்ம தாளித்து கொட்டணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஜீரகம், கடுகு, சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா வறுக்கணும். வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். இதை நல்லா ஒரு ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்துட்டு நம்ம டைரெக்டாக கிரேவியில் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் வந்து கொத்தமல்லி போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதே சமயம் சீசனிங் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டுறது வேணாம் அப்படின்னா ஃபைனலாக கொஞ்சம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் அப்படியே ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓணம் சദ്യ ரெசிப்பியில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஃபஸ்ட்டு ரெசிபின்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்ஃபெக்டான அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அவியல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் அப்படின்னா முருங்கைக்காய், வெண்பூசணி, வாழைக்காய் இதெல்லாம் நீள்வாக்கில் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சேனைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயில் இல்லாமல் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைப்போம். நீங்கள் வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி இது வேக வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். காய்கறிகள்லேயுமே தண்ணி இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றா போட்டதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காயெலாம் வேகாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்துடும்.
இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அவரைக்காய் கத்திரிக்காயெல்லாம் கூட போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரை மூடி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஜீரகம், அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கரகரப்பை அரைச்சிக்குங்க. தயிர் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் திரி திரியாக இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ தண்ணி இருக்கக்கூடாது. இதில் நம்ம கரகரப்பாக அரைச்ச தேங்காய் வந்து நம்ம போடுவோம். இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி போட்டது நம்ம தேங்காய் சம்மந்திக்கு அரைச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம வழியை நீங்கள் தண்ணியை அரைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவியல் ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட மூடி ஒரு 3 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தேங்காயோட இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இந்த 3 நிமிஷத்துலேயே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தயிர் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்ப கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தயிர் ஊற்றக்கூடாது. ஃபைனலாக கறிவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே சமயம் நம்ம அவியல் செய்யும்போது ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கனாவே அந்த காய்கறிகள் எல்லாம் வெந்துடும். அப்படியும் பண்ணலாம். அவியல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கும். அதாவது ஒரு கிரேவி மாதிரி. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் மாதிரி தான் இருக்கும் அவியல். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காய்கறிகளில் வேணாலும் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணலாம். ஒரு 15 வகையான காய்கறிகள் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஓலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு. ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கறி. இது வந்து மில்லட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல காராமணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இல்லைனா 6 மணி நேரம் ஊற வச்சா போதும். தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இப்போது இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போது தேங்காய் இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 தேங்காய் பால் எடுக்கணும். முதல் வந்து திக்கான தேங்காய் பால், ரெண்டாவது வந்து கொஞ்சம் தின்னான தேங்காய் பால். அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் வந்து போதுமானது. ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திக்கான தேங்காய் பாலை எடுத்து வடிகட்டி வச்சிடலாம். இது வந்து காட்டன் கிளாத்லேயும் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா இதில் கூட நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் மீதி இருக்கிறது அந்த தேங்காயை திரும்ப ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நாம் அரைப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2வது தேங்காய் பால். இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக காட்டியிருக்கேன். ஸோ செகண்ட் தேங்காய் பாலுக்கு மீதி இருக்கிற தேங்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 2வது தேங்காய் பால் அப்படிங்கிறது நீங்கள் கொதிக்க வச்சா கூட இது திரிஞ்சு போகாது. ஏன்னா இது தின்னாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக கேரளா டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே இது இருக்கும். இந்த 2மே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2வது ஓலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி. இந்த வெண்பூசணி வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு கால்வாசி எடுத்துகிட்டு அதில் மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் அதே மாதிரி தோலையும் எடுத்துடுங்க. தோலோடு போட வேணாம். ஓரளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப திக்காக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ரஃப்பாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 விசில் நீங்கள் காராமணியை வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விற்றீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து நீர்ச்சத்துள்ள காய் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வந்து நம்ம பச்சடி எல்லாம் பண்ணுவோம்.
இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து துருவி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தாளிச்சுக்கட்டும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு காராமணியும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை வடிச்சிடுங்க, நமக்கு தண்ணி தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்னா வேக வச்ச தண்ணி அதுலேயே கூட நம்ம காயை போட்டு வேக வைக்கலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வெண்பூசணி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் 2வது தேங்காய் பால், அதாவது ஒரு தின்னான தேங்காய் பால், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக வெந்துடும். இதில் காராமணி அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு பருப்புன்னு சொல்லலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், நல்லா மேட்ச் ஆகும். இது வந்து அடுத்த நாள் இட்லி தோசை கூட நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இடையில எடுத்து 2 தடவை நீங்கள் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த தேங்காய் பாலில் வேகும்போது அந்த பருப்பும் சரி, அதுக்கப்புறம் காயும் சரி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் வந்து நம்ம எதையுமே தாளிச்செல்லாம் கொட்ட மாட்டோம். இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கும்போது அடுத்தது திக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், தேவைப்பட்ட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஃப்ளேவர் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ப்ரௌன் காராமணி இல்லைன்னா இதே வெள்ளை காராமணியில் பண்ணி பாருங்கள், அதுவுமே நல்லாயிருக்கும். வெள்ளை காராமணி பண்ணும்போது நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், ஊற வச்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஊற வைக்காமல் கூட பண்ணலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஓலன். இதில் வந்து நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போடவே கூடாது. அதே சமயம் செய்கிறது வந்து ஈஸி. காராமணியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இடியாப்பம், இட்லி கூட சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா எரிசேரி, ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கறின்னு சொல்லலாம். இது ரைஸ் மில்லட்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து ஓணம் சதிய ரெசிபியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம காராமணி, அதாவது ப்ரௌன் காராமணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லை வெள்ளை காராமணி கூட நீங்கள் போடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் பண்ணலாம், பண்ணாமையும் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணி நீங்கள் வந்து ஒரு அரைக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிசேரி அப்படிங்கிறது மஞ்சள் பூசணி மட்டுமே வச்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணக்கூடியது அந்த ப்ரௌன் காராமணி வச்சு தான் பண்ணுவாங்க. கிடைச்சதுன்னா பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் பூசணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காராமணியை வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் இதையும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். குக்கரில் பண்ணும்போது நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். காராமணி 2 விசிலில் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு விசில், அவ்வளோதான். அதே சமயம் நம்ம இதை வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கக்கூடாது. ஸோ இது 1, 2 அப்படியே நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கப் காய் வரும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து பேனில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தண்ணி, கொஞ்சமாக பெப்பர் தூள் போடுவோம். இது எல்லாமே ஒரு 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மண் சட்டியில் நீங்கள் வேக வைக்கும்போது சீக்கிரமாகவும் வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பூண்டு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் பூண்டு வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதையுமே போட்டுட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து திக்காக இருக்கிறதுனால திரிஞ்செல்லாம் போகாது. இதுலேயே அந்த காய் வந்து கண்டிப்பாக வெந்தாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது வெந்த காராமணியும் போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் இதோட சேர்ந்து நல்லா வேகட்டும்.
மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ஜென்டிலாக மட்டும் மசிச்சு விட்டால் போதும். கொஞ்சமாக, ரொம்ப குழைவாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு நல்லா பொரியணும், கறிவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டு இது ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணோம். இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த டேஸ்ட் இருக்குது. இந்த தாளிக்கிறது சீசனிங்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே சமயம் தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஒரு டார்க் ப்ரௌனாக வந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து அப்படியே இந்த கறியில் போட்டுருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்டிலாக மட்டும் மசிச்சு விட்டுக்குங்க. ஃபைனலாக இது வந்து திக்காக தான் இருக்கும். கிரேவி அப்படிங்கிறது தண்ணி மாதிரி இருக்காது. நம்ம இந்த தாளிச்சதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த சீசனிங் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸோட எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட கடைசியில் காட்டியிருக்கேன். இந்த எரிசேரியிலையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாத பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து போட மாட்டாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. அது மட்டும் இல்லாமல் ரைஸ் மில்லட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சேனக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு சில சேனக்கிழங்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட த்ரோட்டில் வந்து தொண்டையில் வந்து இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஏம் அப்படிங்கும்போது இதில் ட்ரையான ஸ்கின்னும் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இதை வந்து போடக்கூடாது. இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை ஓரளவுக்கு திக்கான க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு சில கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கிழங்கா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அதில் வந்து அந்த த்ரோட் இரிட்டேஷன் இருக்காது. தொண்டையில் வந்து நம்ம பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதனாலேயே குழந்தைகள் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க கூட. ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். மந்த்லி 2 டைம்ஸ் அது. ஸோ இப்போ நமக்கு ரெடி பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். இதை வந்து ஒரு பவுலில் தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், புளி போட்டுட்டு ஊற வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். ஸோ அந்த புளியிலையும் அந்த உப்புலையும் ஊற வைக்கும்போது அந்த இரிட்டேஷன் வந்து போயிடும். தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து போயிடும். இது அப்படியே இருக்கட்டும். 2வது வாழைக்காய். இந்த காளானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப தோலை ரிமூவ் பண்ண வேணாம். கொஞ்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம சேனைக்கிழங்கையும் இதையுமே ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து தனித்தனியாகவும் வேக வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாத போது ஒன்றா வேக வைக்கலாம். அதே சமயம் நீங்கள் ஒன்றா வேக வைக்கும்போது ரொம்ப குழஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து குழையாது. உங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லைங்கும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்க ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு இதை போட்டுட்டு ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து கட் பண்ணோடனே கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம கத்திரிக்காய் எப்படி தண்ணியில் போடுவோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும். நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ள இது ஒரு பர்ஃபெக்டான ஓணம் சதய ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓணம் சதய ரெசிபி. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள. இப்போது நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அந்த புளி தண்ணியிலே. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை இந்த கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு வாழைக்காயும் போட்டு
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இது நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகும். ஸோ இது நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கிழங்கு எடுத்து பார்க்கலாம். வாழைக்காய் எப்படியும் வெந்துடும் சீக்கிரமா. சேனைக்கிழங்கு மட்டும் நம்ம செக் பண்ணணும் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. அதே சமயம் ரொம்ப மசிச்ச மாதிரியும் வேகக்கூடாது. ஃப்ளேவருக்காக நம்ம கறிவேப்பிலை போடுறோம். கறிவேப்பிலையோட நம்ம வேகும்போது நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைக்கப் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தயிர் போட்டு அதையும் ஒரே ஒரு சுத்து விட்டு எடுத்துடலாம். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். தயிரை கடைசிலையும் ஊற்றலாம், இதோடய சேர்த்து அரைக்கவும் செய்யலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இதை வந்து வேக வைக்கணும். அந்த தேங்காயோட சேர்ந்து அந்த காய் வேகும்போது மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் தயிர் வந்து போட்டிருக்கிறதுனால எல்லாமே மிக்ஸ் ஆனதுனால தயிர் வந்து இதில் திரிஞ்சே போகாது. இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பால் கிரேவிக்கு எல்லாமே நம்ம உப்பு வந்து பார்த்துட்டு தான் போடணும். நம்ம தேங்காய் பாலுக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம். இதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அதாவது நம்ம மசிச்சு விட்ட மாதிரி ஆகக்கூடாது ரொம்ப. இப்போது தேங்காய் எண்ணெயில் ஒரு சிலது தாளிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது அப்படியே வந்து இது மேலே போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த காய்கறிகள் கிடைச்சா செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா வந்து உள்ளித்தீயல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லட்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் கொதிக்கிற தண்ணி கூட ஊற்றலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் வெங்காயம் இருக்கும். இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நம்ம கெட்டு போகாது. நம்ம வெரைட்டி ரைஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் 2 வெங்காயமே போடலாம். பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக இருக்குது, அதுவும் போடலாம். நம்ம சாம்பார் வெங்காயம் போடலாம். இப்போது தேங்காய், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் தேங்காய் தேவைப்படும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் புளிக்குழம்பு மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தேங்காயோட கீத்துகள் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு துருவின மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதனோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த உள்ளித்தீயலில் நம்ம தக்காளி எல்லாம் போட மாட்டோம். இப்போது வறுத்தரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, மிளகாய், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் 1 கப் தேங்காயை போட்டு அதை ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்குவோம். இதுக்கு ப்ரௌன் ஆனால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து வெந்தயம் போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாளிக்கும் போது நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரேவிக்கு வந்து நல்ல ப்ரௌனாக வறுத்து போடுவாங்க தேங்காய். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேயே நீங்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக நம்ம வெங்காயம் வதக்கும் போது கூட போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா வெங்காயம், இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும்.
ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம கத்திரிக்காய் போட்டாலும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த தேங்காய் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகும்போது தான் இந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த புளியோட வெங்காயம் வேகும்போது புளியோட ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே வெங்காயத்தில் இறங்கும். ஸோ அதனால் கடைசியாக வெங்காயம் போடாதீங்க, இப்போவே போட்டு வணக்கி புளித்தண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது, ஓரளவுக்கு வந்து தின்னான கிரேவி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளேவர் பார்த்துட்டு மிளகாய் தூள், உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். முதல்ல வெங்காயமெல்லாம் போட்டு புளித்தண்ணியிலெல்லாம் நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கூட சீசனிங் பண்ணி பண்ணலாம். இதில் நீங்கள் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சு கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். தண்ணி இதுக்கு வந்து தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ், மில்லட் எதோட வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலாம். பீட்ரூட், அதுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய் இவ்வளோ தான் தேவைப்படும். முதல்ல நம்ம பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம், நல்லாயிருக்கும். இல்லை வெங்காயம் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம், பட் வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பீட்ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துருவலாம், ஆனால் இது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் இருக்காது, சீக்கிரமாகவும் வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் நம்ம வேக வைக்க மாட்டோம், ட்ரையாக தான் தோரன் பண்ண போகிறோம். ஸோ இது அதனால் இப்படி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட்டே சாப்பிடல அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. தோரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பொரியலை தான் தோரன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வகையான தோரன் நம்ம ரெடி பண்ணலாம். கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஸோ மேலே தேவையானதெல்லாம் நம்ம இப்போவே போட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கையால். இதை வந்து நம்ம டைரெக்டாக தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். தாளிக்கும் போது ரொம்ப பெருசாக வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, இது வந்து உளுந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் ஜென்டலாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். வரமிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறமா இதெல்லாமே போட்டுட்டு நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ கிளறி விடணும், அவ்வளோதான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எப்படி போட்டு பண்ண வேணா தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், ஜீரகத்தை நீங்கள் அரைச்சி கூட போடலாம். ட்ரையாக சம்மந்திக்கு மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்க பூண்டை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பொடியாக நறுக்கி அதையும் போடலாம். இப்போது ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தேவையே இல்லை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அதே சமயம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 ரெசிபி தான் என்னால் போட முடிஞ்சுது. இதுலேயே வந்து முட்டைக்கோஸில் தோரன் பண்ணலாம், கேரட் வச்சு நீங்கள் பண்ணலாம், எந்தெந்த காய்கறிகள் இருக்கோ அதையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஒரு 50 ரெசிபி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம கேரளா ஸ்பெஷலில் கேரளா ஸ்டைலில் ஒரு ரசம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது? இது ரைஸ் மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குளிர்காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் புளியை 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியிலையோ இல்லை நார்மல் தண்ணியிலையோ ஊற வச்சுக்கலாம். வறுத்தரைக்கு கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது தக்காளி, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புளி 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த புளியோட தோலெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆறிடுச்சு, நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதான் ஃப்ரெஷ்ஷான ரசம் பவுடர். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி தான் இருக்கணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. இதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பெருங்காயம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் அந்த விழுதை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றுறோம். இது வந்து திக்கான புளி தண்ணி கிடையாது, தின்னானது தான். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச நம்ம தக்காளி, இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், வறுத்து அரைச்ச பொடி, ரசப்பொடி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுர வந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் கொதிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த புளி கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா பச்சை வாசனை போயிடும். இதுக்கப்புறம் ஃபைனலாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். முன்னாடியே நம்ம சீசனிங் பண்ணிட்டதுனால, தாளிச்சிட்டு போட்டதுனால பின்னாடி சீசனிங் பண்ணணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக பர்ஃபெக்டாக கேரளா ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டி நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதில் சுகர் எல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, நம்ம வெல்லத்தில் தான் பண்ண போகிறோம். முதல்ல நல்ல வாழைக்காய் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது வந்து நேந்திரன் பனனாவாக இருக்கலாம், ஸோ நேந்திரம் பழமாக இருக்கலாம், இல்லை எந்த வாழைக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து கிட்டத்தட்ட 3 காய் எடுக்க போகிறேன். ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதனோட தோலெல்லாம் எடுத்துடணும். ஒரு பவுலில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதனோட தோல் எடுத்துட்டு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த தண்ணியில் போட்டுடணும், மஞ்சள் தூள் போட்டிருக்க தண்ணியில். இல்லை அப்படின்னா அதனோட கலர் மாற ஆரம்பிக்கும். இது எப்படி வந்து ஈஸியாக அந்த தோல் எடுக்கிறதுனா, அதனோட எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக அது வந்து நமக்கு வந்துடும். அதனோட தோல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ரெசிபி அப்படிங்கிறது நம்ம டீக்கு எடுத்துக்கலாம், ஓணம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம். ஸோ எந்த ஒரு கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்க தண்ணியில் நம்ம போட்டுடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைக்காய் எப்போவுமே உடனே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை வந்து போட்டு தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரன் வாழைப்பழத்தில் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து பழுத்த வாழைப்பழத்தில் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கணும். இந்த வாழைப்பழத்தில் பண்ணால் மட்டும்தான், வாழைக்காயில் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தனியாக. நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடணும். க்ளீனான காட்டன் கிளாத் இருந்தது, இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா தொடச்சிடுங்க. ஏன்னா ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் போடும்போது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம்.
இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணியும் ஹாஃப் சர்க்கிளாக கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி பாதியை கட் பண்ணிவிடுங்க. இதான் வந்து ஈஸியான மெத்தட். ஷேப் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக எல்லா ஷாப்லேயுமே நம்ம கேரளா எடுத்துட்டாலும் சரி, தமிழ்நாட்டிலையுமே இது வந்து இந்த ஷேப்பில் தான் கிடைக்குது. ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அரைஞ்சிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், ரொம்ப தின்னாக இருக்க வேணாம். அதே சமயம் ஓவர் திக்காகவும் நீங்கள் அரைஞ்சிடாதீங்க, இந்த கிறிஸ்பினஸ் போயிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் பண்ணுற மாதிரியே இந்த அளவுக்கு தான் நீங்கள் அந்த திக்னஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் அப்படிங்கும்போது கடலெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லலாம் பண்ணாதீங்க, நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஸோ மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் இந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இல்லைனா என்னாகும் அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும். மீடியமில் வச்சும் கூட நீங்கள் பண்ணலாம், பட் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போது நல்லா ஆயிலெல்லாம் சத்தம் அடங்கி நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது போதும். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது, கொஞ்சம் நெஞ்சம் ஆயில் இருந்தாலும் இதில் வந்து போயிடும். உடச்சி பார்க்கும்போது தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதான் பதம். இப்போது ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லமோ கருப்பட்டியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் அதனோட சர்க்கரை வரட்டியோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் வெல்லம் வேணும்னா நீங்கள் நார்மல் வெல்லத்தில் கூட பண்ணலாம், அது கொஞ்சம் எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்கும். இப்போ இது மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வெல்லத்தில் ஏதாவது தூசி இருக்கும், ஸோ நம்ம அப்படியே போடக்கூடாது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். அந்த குப்பைகள்லாம் இல்லாமல் நம்ம வடிகட்டணும், அதாவது தூசுகள்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வைக்கலாம். ஒரு கம்பி பதம் வரலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல உருண்டை பதம் வரணும். அதாவது நீங்கள் தண்ணியில் விட்டால் கரையக்கூடாது, சாஃப்ட் பாலாக இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து அந்த பாலை கையில் எடுக்கும்போது ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பினஸோடு வந்துடும். நம்ம சொல்லப்போனால் நம்ம ஊரில் பண்ணுற மனோகரம் மாதிரி தான் இதனோட பதம் வந்து நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இனிப்பு சீனின்னு சொல்லுவோம், அது வந்து பண்ணுவோம். இனிப்பு முறுக்குன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நம்ம இந்த பதம் தான் பார்ப்போம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் கரையில் ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் சுக்கு பொடி, ரோஸ்ட் பண்ண ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, இது 3மே ரொம்ப முக்கியம். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நம்ம ஜீரணத்துக்கும் இது முக்கியம். நம்ம வாழைக்காயில் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா ரோஸ்ட் பண்ண கியூமின் பவுடர் போடலாம், இல்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறாங்க ட்ரெடிஷ்னலாக, பட் நான் போடலை. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த நம்ம வாழைக்காய் போடுறோம். வாழைக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இல்லை 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலேயே ரொம்ப நேரம் நீங்கள் கிளறிட்டு இருக்க வேணாம், ஏன்னா இந்த பதம் வந்துனாவே அது கிறிஸ்பினஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து அரிசி மாவு தூவணும், ஏன்னா அது ஒன்று ஒட்டா, அதுக்காக அரிசி மாவு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு தூவுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும், கையில் எடுக்கும்போது ஒன்று ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு தூவோம், அதாவது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த அரிசி மாவோட பச்சை வாசனை வரும். இந்த ஸ்டேஜிலலாம் நான் அடுப்பை ஆனெல்லாம் பண்ணலை, ஸோ நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா ஒட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் நம்ம எடுக்கும்போதே. இப்போவே எடுத்தீங்க அப்படின்னா அது ஒட்டி இருக்கிற அந்த எல்லா வெல்லமே தனியாக வர ஆரம்பிக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் அப்படி பண்ண வேணாம், நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம் இது. ஸோ இப்போ நம்ம ஆறிடுச்சு, நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து கிறிஸ்பினஸ் இருக்கும், 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த சர்க்கரை வரட்டியில் நீங்கள் அரிசி மாவை ரோஸ்ட் பண்ணி பண்ணுங்கள்.
இதுக்கப்புறமா வந்து சிம்பிளான ஒரு சேமியா பிரதமன், சேமியா பாயாசம் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பொங்கல், சங்கராந்தி, தீபாவளி, நியூ இயர் கூட இது வந்து செய்யலாம். இப்போ ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வைக்காமல் கூட போடலாம். பட் ஆனால் அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், அதனால தான். ஸோ தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய், திரும்ப ஒரு 1/4 கப் சேமியா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 500 ml பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ முதல்ல பாதி பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு. ஸோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கப் ஊற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா ஜவ்வரிசி வேகும்போது தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ பால்லையே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பால் ரொம்ப எடுத்துக்கும். 1.5 லிட்டர் பால் தேவைப்படும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம். நான் ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசியும் நான் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வெந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அப்போ சேமியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ரெண்டுமே தனித்தனியாக வேகணும்னு அவசியம் இல்லை. வெந்துட்டுருக்க சமயத்தில் 3/4 கப் வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தாளிக்கரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்யில் வறுக்கிறதுக்கு முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் சிரோஞ்சி கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற வச்சுட்டு தான் நம்ம வெல்லத்தை ஊற்றணும். இப்போது ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம ஆற வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வார்மாக இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க அடுப்பிலேருந்து எடுத்து. நம்ம வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாம் போடும்போது பால் திரிஞ்சிடும். கொதிக்கும் போது போட்டோன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வெல்லம் ஊற்றும் போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது அந்த வெல்லம் நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை வடிகட்டி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜிலலாம் வந்து நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆனே பண்ணக்கூடாது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, இப்போ நல்லா இலகிடுச்சு. பாயாசம் பதம் வந்துருச்சு நமக்கு. ஸோ பர்ஃபெக்டாக சுகர் இல்லாமல் வெல்லத்தை வச்சு ஒரு சிம்பிளான பாயாசம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும். தேவைப்பட்ட நிறைய நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார். ஓணம் சദ്യ ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி. இதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து வேக வைக்கணும். கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 3 விசில் இல்லைன்னா 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா இதை மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மசிக்க வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அது வெந்துருச்சு. ஒரு சிலர் இதிலேயே காய், புளி தண்ணியெல்லாம் போட்டுருவாங்க. நான் புளியை தனியாக ஊற வச்சுட்டு அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி எடுக்க போகிறேன். வறுத்தரைக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதிலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பெப்பர் எல்லாம் போட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் அந்த திக்னஸ் வரும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து போட்டுட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ இதிலேயே கொஞ்சம் வரமிளகாயும் தேங்காயும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். சிம்பிளான மெத்தட்லேயுமே நான் சாம்பார் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த சாம்பார் கூட நீங்கள் ஓணம் ரெசிபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலும் ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், பூண்டு, வெங்காயம்
நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. உப்பு போடும்போது அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெந்தயப்பொடி போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம். நம்ம வெந்தயம் ரோஸ்ட் பண்ணதை அரைச்சி நம்ம போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளியை போட்டு இதுவுமே வதக்குங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நேரமே ஆகாது. சிம்பிளாக முடிச்சிடலாம் நம்ம. இதில் தேவையான வெஜிடபிள் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ எல்லா வெஜிடபிளுமே நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது தான். ஈவன் நீங்கள் வெண்டைக்காய் கூட போடலை. நான் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். நூல்கோல் நல்லாயிருக்கும். அதுவுமே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெட் சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் போட்டிருக்கோம். இது மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுக்கணும். நல்லா நீங்கள் குக் பண்ணணும். மூடி வச்சு குக் பண்ணால் ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே காய் எல்லாமே நல்லா வெந்துடும். முதல்ல முருங்கைக்காய் செக் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெந்திருக்கும். இது மூடி கொஞ்சம் வேகட்டும். இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுரும். நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட் அரைக்க முடியாதவங்க ரொம்ப சிம்பிள். சாம்பார் பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. நல்லாவே இருக்கும். நம்ம வறுத்தரைச்சி பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறமா வேக வச்ச துவரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு ரெடி பண்ணால் 2 நாள் 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ புளிக்கரைசல் ஒரு 1/4 கப் புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்போவே செய்கிற மாதிரி இருந்தால், அப்போவே அந்த சாம்பார் முடிக்கிற மாதிரி இருந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இதில் உப்பு போட்டுருங்க. இந்த சாம்பாரில் ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வராது. ஏன்னா ஆயில் நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் சீசனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே பண்ணிட்டதுனால உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் எல்லாம் பண்ண வேணாம். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நமக்கு பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். பர்ஃபெக்டான ஒரு சாம்பார். இது ஓணம் ஸ்டைல்னு சொல்லலாம், தமிழ்நாடு ஸ்டைல்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வாழைக்காய் மெழுகு பிரட்டி, வாழைக்காய் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரைஸ் மில்லட்ஸோட அவ்வளோ மேட்ச் ஆகும். இதுக்கு நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதனோட ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடணும். இது ரொம்ப எடுக்க வேணாம். மேலே இருக்கிற கொஞ்சம் மட்டும் எடுத்துருங்க. அந்த க்ரீன் பார்ட் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இதை தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போடும்போது என்ன ஆகுனா அது ப்ரௌன் ஆகிறது தடுக்கும். அது இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறதுனால இது 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இல்லை நீங்கள் க்யூப்ஸாக கூட போடலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டு கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் தான் போடணும். இது கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கில் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட், கேரட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணுற வரைக்கும் தனியாக வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு வாழைக்காய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி மசாலாலாம் இறங்கினதுக்கப்புறமா இதை மூடி நம்ம வச்சு குக் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ரௌன் ஆகாது. அதே சமயம் நல்லாவும் ரோஸ்ட் ஆகும். இதில் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர், ரோஸ்டட் ஜீரக பவுடர், கொத்தமல்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட விட்டு பண்ணலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வாழைக்காய் மெழுகு பிரட்டி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா
கேரளாவில் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, ஓணம் சதிய ரெசிபியில் இது எல்லாமே வரும். இதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான பீட்ரூட் பச்சடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹெல்தியானது கூட. இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பீட்ரூட் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று துருவுறது இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். துருவும் போது நம்மளுக்கு அந்த ஜூஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதக்கும் போது வெந்துடும். இப்போ பேனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆயில் ஊற்றாம துருவுனதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் மண் சட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ இப்போது இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போடலாம். மிளகாத்தூள் அப்படிங்கிறது நார்மல் மிளகாத்தூள் போட்டுருங்க, குழம்பு மிளகாத்தூள் வேணாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஜஸ்ட் இதை மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் பீட்ரூட் குழம்பு மாதிரி ஆகிடும், தயிர் குழம்பு மாதிரி. இப்போது திரும்பவும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதை நான் போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைக்கப்படுத்துக்கலாம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பீட்ரூட்டில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் குக் பண்ணணும். அப்போ தான் இந்த தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டில் இறங்கும். ஸோ இதில் வந்து நம்ம தயிர் தனியாக தான் ஊற்ற போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இதுலேயே கூட நீங்கள் தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். ரொம்ப காரம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க 2-3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தயிர் ஊற்றுறோம். தயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் தயிர் இல்லைனா 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ இதையுமே வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். சிம்பிளாக நமக்கு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக அடைப்பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அடை வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு பண்ண போகிறோம். அது சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓணம் சதைய ரெசிபின்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் மட்டும் உப்பு, பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் தேவையில்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். பாய்லிங் வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வரணும். இந்த மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லேஸாக இருக்கணும். நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி தான், ஆனால் அதை விட கொஞ்சம் சாஃப்ட், அவ்வளோதான். ஸோ கையில் பிசைஞ்சுக்குங்க. இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அடை அப்படிங்கிறது தின்னாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை மூடி 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி பேனில் ஊற்றிட்டு 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் பிடிக்காதவங்க தின்னான தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 லிட்டர் பால் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாவை வச்சுட்டு நம்ம வந்து நீட்டாக தின்னாக தேய்ச்சி எடுத்துடணும். இதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு பேன் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த தேய்க்கிறத டைம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிச்சமாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேட்டில் கூட இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்தா ஈஸியாக வந்து ரவுண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியில் வந்து சப்பாத்தி ரோலரில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து தேய்க்கிறதுக்கு 50 செகண்ட் கூட ஆகாது, நல்லா தின்னா வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் இந்த அரிசி மாவு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு திக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி பண்ணுவோம். ஸோ அவ்வளோலாம் வேணாம், பண்ண வேண்டியது இல்லைன்னா இது மாதிரி டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா மேலே அரிசி மாவே நீங்கள் கொஞ்சம் தூவிக்கலாம். வறுத்த அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் தூவிட்டு பண்ணலாம். நான் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கடைகளில் வாங்கும்போது தனியாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் இது ஹார்டாகவே இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வாழை இலையில வந்து பண்ணுற மாதிரி தான், இலை அடை பண்ணுற மாதிரி தான் இதுவுமே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு தூவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஷீட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். இல்லை அப்படின்னா பூரிக்கல் இருக்கும், அதில் வந்து இது மாதிரி ஷீட் போட்டுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ரவுண்டாக வந்துடும். அப்போ நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து இந்த அடைகள், அதாவது அடைப்பிரதமனுக்கு உண்டான இதை போட்டுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிட்டு தனித்தனியாக வந்துடும். நீங்கள் போட்ட உடனே பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒன்னோட ஒன்று ஒட்டியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனையில் வந்துடும். இது வந்து கொதிக்கும் போது இதில் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், நார்மல் சுகர் எது வேணாலும் போடலாம். நான் வந்து சுகர் போடுறேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட கொஞ்சம் 3/4 கப் கூட போடலாம். கண்டென்ஸ்ட் மில்க் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். இது எதுவுமே வேணாம், எனக்கு நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை நல்ல சுடுதண்ணியில் ஊற வச்சு அதனோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நீங்கள் போடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேக்ஸிமமே 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருவோம். இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது பண்ணலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா பாதாம், பிஸ்தா கூட சாரப்பருப்புன்னு ஒன்று இருக்குது, கடப்பா ஆல்மண்ட் சொல்லுவோம், அதை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்படி நெய்யில் வறுத்து போடுறது ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும். நீங்கள் இப்படி எல்லாமேயும் பண்ணலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது பாலுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க், சுகருக்கு பதிலாக டேட்ஸு, ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃப்ரை பண்ணாமல் கூட டைரெக்டாக கூட போடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் நமக்கு அடைப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது லெமன் பிக்கிள். ஓணமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வகையான பிக்கிள் வைப்பாங்க. அதே சமயம் புளிசேரி, பச்சடி, பைனாப்பிள் பச்சடி, பட் ஸ்வீட் பச்சடி எல்லாம் நம்மளால் செய்ய முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நான் போடுற வீடியோ. ஸோ லெமன் பிக்கிள் மட்டும் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து குக்கரில் 2 விசில் விட்டீங்க அப்படின்னா வெந்துடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய விட்டுடலாம். இதெல்லாம் டைம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். ஓணத்துக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே கூட பண்ணிடலாம். ஒரு 5 மணி நேரம் நல்ல வெயிலில் வச்சிடலாம். அப்போ தான் கெட்டு போகாது, அதனோட பூஞ்சை வந்து ஏறாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது வறுத்தரைக்க வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க வெந்தயம் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் ஆகும், அந்த கடுகு எல்லாமே. கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணலாம். முதல்ல 1/4 கப் நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாதி எண்ணெயை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதே எண்ணெயை கடுகு தாளிக்கிறதுக்காக நீங்கள் கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் கூட போடலாம். நான் அதெல்லாம் போடலை. ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பெருங்காயம், ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எல்லா ரெசிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னது. அவங்க வீட்டில் நான் ஓணத்துக்கு சாப்பிட்ருக்கேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நான் பண்ணியிருக்கேன். இப்போது வறுத்தரைச்ச பொடி, அதுக்கப்புறமா லெமன், இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அதில் உப்பு நிறையா இருக்குது நம்மகிட்ட. நம்ம போட்டிருக்கிறதுனால தான் நம்ம வந்து உப்பு அதுக்கப்புறம் அதிகமாக போடலை. ஏன்னா உப்பு போட்டு தான் நம்ம காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் ஆகிடும். ஸோ ஜென்டலாக ரோஸ்ட் பண்ணுங்கள்.
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். கடைசியாக சூடான நல்லெண்ணெய் இது ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதாவது ஒரு ஈரம் படாமல் இருந்ததுன்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தியமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் foods.in வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.